சோதரம் ஆண்டவரே, சோதரம் நன்றியப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸோ இந்த நாளில் கர்த்தரிட சமூகத்தில் நான் போய் உட்காந்து, ஆண்டவரே என்ன இன்னைக்கு நான் பேச போகிறோம். வீட்டுக்காரம்மா கேட்டாங்க, என்ன ஒன்றும் ப்ரிப்பரேஷன் பண்ணல அப்படின்னு. ஆவியானவர் எனக்குள்ளே எப்பயுமே இன்ஸ்டால் ஆகிருக்கிறாரு. நம்ம ஒரு சிஸ்டம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு ஊற்று என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஸோ என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெசன்ஸ் மட்டும் தான் தேவை. இங்கே ஆயத்தப்படுறது, வசனத்தில் ஆயத்தப்படுறது அவசியம். ஆனால் அந்த வசனத்தை பிட்டு தர யார், ரெபேக்கால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்த ஆவியானவர். ஸோ உணவை தயாரித்து தர ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறப்போ, அந்த ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருக்கிறப்போ, ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற சிரமத்துக்குள்ளே கூட ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, நம்மளை அனுமதிக்கிறது இல்லை. நம்ம வசனத்துக்கு ஆயத்தப்படுறோம், ஜபத்துக்காக நம்ம என்ன இன்னைக்கு பேச போகிறோம் அப்படிங்கிற ப்ரெஷரை கூட ஆவியானவர் நம்மகிட்ட விரும்புறது கிடையாது. ஸோ இலைப்பாறுதலை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ இலைப்பாறுதலில் இருந்து பிரசங்கம் பண்ணும்படியாக தேவனை என்ன பண்ணிருக்காரு, நம்மளை அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். நம்ம வேதத்தில் என்ன அநேகமான ஒரு கேரக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நோவாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன் தான். அவனுக்கு படகு செய்ய தெரியுமா தெரியாதா, அவருக்கு இத்தனை இன்ச்சு இத்தனை அங்குலம் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ண இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அவன் செய்யறான். அவன் செஞ்ச அந்த கீழ்ப்படிதல்னால என்ன அப்படின்னா, நோவாவை நம்ம அநேகரை என்ன அப்படின்னா சபைகள்ல பேசுறோம். அவர் வேதங்கள்ல ஒரு முக்கிய பங்கு, ஒரு ஹீரோவா பாக்குறாரு. அடுத்து நீங்க தாவீதை பார்த்தா, ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற பின்னணியில இருந்து வந்தவன். அவன் சாதாரண மனுஷன் தான். ஆனா அவனை ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அரியணையில அமர்த்துறாரு, அரசனா மாத்துறாரு. டெபோரா தீர்க்கதரிசியானவள் மக்களை ஊக்கப்படுத்தி ஒரு பெரிய வார்ல இருந்து, ஒரு பெரிய போர்ல இருந்து ஒரு வெற்றியை கொண்டு வரா. சாதாரண ஒரு மனுஷி டெபோரா, தீர்க்கதரிசியானவளை அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஆண்டவர் பேசும்படியாய் செய்கிறார். யோசேப்பு குழியில தள்ளப்படுறான். ஸோ என்ன அப்படின்னா, ஜோசப் அப்படிங்கிற பெரிய என்ன அப்படின்னா அரியணையில ஆண்டவர் அமர்த்துறாரு. இப்போ இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நல்லா பாருங்களேன். அவங்களுக்கு பாடம் நடத்த தெரிஞ்சிருக்கா, இல்ல அவங்களுக்கு போதகம் பண்ண தெரிஞ்சிருக்கா, அவங்களுக்கு படக கன்ஸ்ட்ரக்ட் பண்ற அந்த கட்டுமான அறிவு இருக்குதா, இதெல்லாம் பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறது விஷயம் இல்ல, அவங்களுக்கு யார தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கறதுதான் விஷயம். It doesn't matter what all that they know, it matters that whom they know. அவர் யாரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவர்களுக்கு யாரை தெரிந்திருக்கு என்ற அறிவு. அதுதான் தானியல்ல நான் பார்க்கிறேன். இந்த வசனம் இங்க வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சொல்றோம் தானியல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, அவர்கள் தேவன் யார் என்ற அறிவை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதைத்தான் 2 தீமோத்தேயு 1:12 சொல்றாங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போ நாம் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிற அறிவு ஒண்ணுதான் ஒரு மனுஷனை அவன் வாழ்க்கையிலையும் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு ஹீரோவா மாத்துது. நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். நம்ம யார் அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ. உங்களுடைய சாப்டர்ல, உங்களுடைய வாழ்க்கையில, நீங்க வாழ்ற இந்த உலகத்துல நீங்க தான் யாரு, ஹீரோ. நீங்க தான் ஒரு உண்மையான ஹீரோயின். இது நீங்க தியேட்டர்ல பாக்குற ஹீரோயின் கிடையாது. இங்க உண்மையான என்ன அப்படின்னா கதாநாயகர்கள் யாருன்னா நீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்னைக்குமே மாறாதுங்க. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் விலகாது. ஸோ இந்த ஒரு பல்லவியை நம்ம சேர்ந்து ஒரு பல்லவி ஆண்டவருக்கு துதியா பாடிட்டு நம்ம வார்த்தைகளை கடந்து செல்லலாம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர்,
யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். யெகோவா நிசி, யெகோவா நிசி நம் ஜெயத்தை தருகிற கர்த்தர். வாய் திறந்து சொல்றாமா, யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா, அவர் பிரசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய தகுதி. அவருடைய பிரசன்ஸ் தான் நம்மளுடைய முகவரி. அவருடைய பிரசன்ஸ் மட்டும் தான் நம்மளுடைய எல்லா பொக்கிஷமும் ஒரு ட்ரெஷரும். நான் யார் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பிரதிபலிக்கிறது மூலியமா, கிறிஸ்துவுக்குள்ள நம்மை பார்க்கறது மூலியமா நம்ம யார் அப்படிங்கிற அறிவு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அவருடைய பிரசன்ஸ் ஒண்ணுதான் நம்ம யார் என்பதை அவர் அறிய செய்யும். ஆதாம் அறிஞ்சாங்க, பழத்தை உண்ணக்கூடாதுன்னு சொல்றப்போ அவன் நிர்வாணி என்பதை அவன் உணர்ந்தான். கிறிஸ்துவோடைய சரீரத்தையும் கிறிஸ்துவோடைய இரத்தத்தையும் நாம் அருந்தும் பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளே யார் என்ற அறிவு, நான் யார் என்ற அறிவு, கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் என்ற அறிவு என்ன அப்படின்னா, நீங்க உங்க பிரசன்னத்தை உணர வைக்கும். அந்த பிரசன்னத்தை உணர வைக்கும். அவன் நிர்வாணி என்று ஆதாம் உணர்ந்தான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் யார், நான் யார், கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் அப்படிங்கிறத அறிவை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா அவருடைய பிரசன்ஸ். நம்ம சொல்லுவோம் யெகோவா ஷம்மா, யெகோவா நிஸ்ஸின்ற வார்த்தையை சொல்லி, யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிஸ்ஸி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மேன், அவர் நமக்கு சுகம் தருகிற மருத்துவர். ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். ஆசாப் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் என்ன பண்ண அப்படின்னா, அவனுக்கு பாத நோய் வந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. அவன் பாத நோய் வந்துச்சான். அவன் நோவை தணிக்கிறதுக்கு யாருமே இல்லையா. அவன் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரிகளை அழைத்து அதற்கான ஆலோசனை அவன் பெற்றான். முடிவிலே அவன் மரணத்தை அடைந்தான். நமக்கு ஒருத்தர் தெரியும், பரிகாரிகள் கிடையாது, நம் பாவத்துக்கு பரிகாரியாய் மரித்த, சிலுவையிலே நமக்காய் மரித்த நம் தகப்பன் இயேசு கிறிஸ்துவை தெரியும். அது அவன் பாத நோயை யாரை குணப்படுத்துவான்? பரிகாரிகளை அப்படின்ற ஒரு பலர்பால நீங்க பாக்க, பரிகாரிகளைனா டாக்டர்ஸ், மருத்துவர்களை அவன் அறிந்திருந்தான். ஆனா நம்ம யார் அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, நம் பரிகாரியான யெகோவா ராஃபா, சுகம் தருகிற மருத்துவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிஞ்சிருக்கிறோம். நம்ம வார்த்தை சொல்லுமா, யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா என் மெய்ப்பரே, யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்விலே அவர் என்றும் போதுமானவர் என்ற வார்த்தை நம்ம சேர்ந்து பாடுவோமா? யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எப்படா விழுவான் கீழே, எப்போ ஸ்லிப் ஆவான், எப்போ அவன் கீழே விழுவான், அவன் பார்த்து கை கொட்டி சிரிக்கலான்னு உங்க கூட இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரவங்க, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, ஏன் உங்க கூட பிறந்தவங்க கூட பார்த்துட்டே இருக்கலாம். ஒருத்தனை குழியில விழுந்து யோசேப்பை உயர்த்தினவர். ஸோ வலுவாமல் உங்களை பாதுகாக்க முடியாத என்ன?
வலுவாமல் உன் அடிகள் ஒன்றும் வலுவதில்லை, உன் அடிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. விசாலமான இடத்திலே நம்மை நிறுத்தின தேவன். சோ நம்ம வலுவாமல் கையை தட்டி உற்சாகமா ஒரே ஒரு தடவை நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஏகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர், ஏகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர், ஏகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர், ஏகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஆமென். Thank you Lord. ஒரு ஹிந்து பின்னணி இன்னைக்கு காலைல நான் ஒரு வார்த்தைய ஆண்டவர் கொடுத்தாரு. நம்ம எந்த பின்னணில இருந்து வந்தோம்? எங்க அப்பா ஒரு கோயில் கட்டுற ஸ்தபதியார். அப்போ ஒரு பெரிய மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ஆஸ்தான ஸ்தபதி எங்க தாத்தா. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலை கட்டினது எங்க பெரியப்பா கணபதி ஸ்தபதி. அப்போ ஒரு பின்னணி என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய சிலைகளையும் விக்கிரகங்களையும் கோயில்களையும் உருவாக்கி அத்தனை மந்திரங்களையும் அந்த புனஸ்காரங்களையும் வாழ்ந்த அந்த பின்னணியிலிருந்து ஆண்டவர் நம்மளை எப்படி எங்கோ நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே, எங்கோ நான் விளைந்தேன், என் நேசர் என்னை தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து என்னை முத்தங்கள் கொடுத்து மகனாய் மாற்றிவிட்டீர், என்னை பிள்ளையாய் மாற்றிவிட்டீர் ஆண்டவரே. ஸோ அப்போ உலகத்திலே உன்னதமான தொழில் எது தெரியுமாங்க? நான் நிறைய டீச்சிங்ல நிறைய ரெகக்னேஷனும் நிறைய பிள்ளைகளை மருத்துவர்களா கவர்மெண்ட் மருத்துவ மாணவர்களா மாத்திருக்கிறேன். ஆனா எல்லாத்துலயும் கிடைக்காத ஒரு உன்னதமான தொழில் எது தெரியுமா? தேவனுக்காக நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் மிகவும் உயர்ந்தது. ஸோ மினிஸ்டர் ஆஃப் த காட், ஸோ கர்த்தருடைய ஊழியன் என்று நீங்க அழைக்கப்படுவதில் மிக மிக இந்த வார்த்தைக்கு ஈடின வேற எதுவுமே கிடையாது. ஸோ அவருடைய ஊழியன், அவருடைய பிள்ளை, அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் புதிய உடன்படிக்கையின் பெட்டிகள், உடன்படிக்கை பெட்டிகள். இது சாதாரண உடன்படிக்கை பெட்டியில, இது புதிய உடன்படிக்கையின் பெட்டிகள் நீங்க. எஸ். ஸோ இந்த உன்னதமான வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்ல போறேன்னு சொல்றப்ப ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு வீட்டுக்காரங்க காலத்து கேட்டு அவருக்கு தெரியாது. ஸோ கர்த்தருக்கும் எனக்கு மட்டுமே ஒரு இருந்த ஒரு வெளிப்பாடு. ஸோ கர்த்தர் பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு பேலன்ஸ் செய்வாராக, ஆவியானவர் தாமே என்னை மறைத்து வெளிப்படுவாராக. ஸோ இந்த வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னாகமம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பக்கம் 207. என்னாகமம் 27, இன்னாகம் 27 பழைய ஏற்பாடு பக்கம் 207. அதுல ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க வாசிக்கும்படியா நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலதிபியாத்தின் குமாரத்திகளாகிய மல்கால், நோபால், ஒல்கால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கு ஆசாரியனாகிய எலியாசருக்கும் பிரபுகளுக்கும் சபையனத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கேராக்கின் கூட்டத்தில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், அவருக்கு குமாரர் இல்லை, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்களுடைய தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலத்தியாவின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. ஆமென். ஹல்லேலூயா. செலோப்பியாத்தின் குமாரிகள், எத்தனை பேருக்கு இந்த கதாபாத்திரம் தெரியும் தெரியல, ஆனா ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. செலோப்பியாத்தின் குமாரத்திகள், அவங்கள யாரு? செலோப்பியாத்திர முத யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனாந்திரத்துல நடந்து வந்த ஒருத்தன். அவன் அவன் பாவத்தினால் மரித்தான்னு சொல்றாங்க. அவன் என்ன பாவத்தினால் மரிச்சான்னு யாருக்கும் தெரியல. நானும் ரொம்ப நிறைய ரெஃபரன்ஸ் பைபிள்ஸை பார்த்தேன். அவன் பாவத்தில் மரிச்சான். என்ன பாவத்துல மரிச்சான்னு தெரியல, அவன் பாவத்தினால் அவன் மரித்தான். ஆனா அவனுக்கு என்னன்னா, அவனுடைய வம்சத்துல 5 பெண் குழந்தைங்க. அந்த 5 பெண் குழந்தைகளோட பேரை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, மிக்லா, நோவால், அடுத்து ஹெக்லா, மிகால் மற்றும் திர்சா அப்படிங்கிற 5 குமாரத்திகள் அவளுக்கு. எத்தனை குமாரத்திகளுங்க? 5 குமாரத்திகள் அவங்களுக்கு இருந்தாங்க. ஒரு பையனும் இல்லை, வாரிசே இல்லைன்ட்டாங்க. என்ன வாரிசு? ஆண் வாரிசு இல்லை. அப்போ இன்னைக்கு இருந்தக்கூடிய ஐதீகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் அந்த காலத்துல யூத கலாச்சாரத்துல இருந்திருக்கு. ஆண் குழந்தை இல்லைன்னா அவன் தகப்பன் சொத்து யாருக்கு போகாது?
அவனுக்கு போகாது. எப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டுக்கு நீங்க போறீங்கல்ல, அப்போ தலைக்கட்டு வரின்னு ஒண்ணு கட்டுறீங்கல்ல, அது யார் கட்டுவா? பையன் தான் கட்டணும். பொண்ணு பிறந்தா 2 பொண்ணு பிறந்தா அத்தோட அவ்வளவுதான். அவங்க அந்த அந்த குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு தகுதியற்றவர்கள். இந்த கலாச்சாரம் எங்க இருந்து வந்ததுன்னா, யூத கலாச்சாரத்துல இருந்து வந்திருக்கு. அப்போ யூத முறைகள் படி என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா, ஆண் வாரிசு இல்ல அப்படின்னா, அவனுக்கு பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க, ஆண் வாரிசே இல்ல அப்படின்னா, அவனுடைய தகப்பனுடைய அந்த காணியாட்சிக்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியாது. அப்போ இந்த 5 பெண் குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன் தகப்பனை விட்டு கொடுக்காம அவங்க எங்க போய் நிக்கிறாங்க பாருங்க. யார்ட்ட அந்த அந்த குமாரத்திகள் யார்ட்ட போய் நிக்கிறாங்க? மோசே கிட்ட போய் நிக்கிறாங்க. ஐயா, எனக்கு ஒரு நியாயம் வேணும், எனக்கு ஒரு நீதி வேணும். எனக்கு என்ன அப்படின்னா, என் தகப்பனுக்கு வந்து 5 பெண் குழந்தைங்க. அவங்களுக்கு அதான் நாங்களாம் 5 பெண் குழந்தைங்க. ஆண் குழந்தை கிடையாது. ஆனா என் தகப்பனுடைய பேரு அதுக்குள்ள இருந்து அற்று போகாம நீங்க அவர்களுடைய பங்குல, சுதந்திரத்துல நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு. மோசஸ் என்ன பண்ணுவாரு? அவர் வந்துதான் சட்டத்துடைய முக்கியமா இயற்றின அவரு. கமாண்ட்மெண்ட் 10 கட்டளைகளை இயற்றுறவர். அவர் என்ன பண்றாரு? சரி, எனக்கு மேல ஒரு பெரிய ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இதை முறையிடுறேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட போய் கேட்கிறப்போ, இந்த 7வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்வது சரிதான். அண்டர்லைன் போடுங்க. சரிதான். சொல்லுங்க மறுபடியும். அவர்கள் சொல்வது சரிதான். அவர்கள் சொல்வது சரிதான். அவர்கள் சொல்வது சரிதான். இங்க அட்வொகேட் கிடையாது, இங்க ஜட்ஜ் சொல்றாரு. அவர்கள் சொல்வது சரிதான். குமாரத்திகள் சொல்வது சரிதான். அவருடைய தகப்பனுடைய சகோதரர்களுக்கு இடையே அவர்களுக்கு சுதந்திரமான பங்கை நீ நிச்சயமாக, சொல்லுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, நிச்சயமாக, அகைன் நிச்சயமாக, நிச்சயமாக, நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய தகப்பனுடைய சுதந்திரத்தை அவர்களுக்கு மாற்றி, சொல்லுங்க, மாற்றி மாற்றி, you have to change, நீ மாற்றி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். யாருக்கு? ஹalleluya. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கும் தெரியல, எத்தனை பேருக்கு இது அறிஞ்சிருக்கும் தெரியல. இது வெளிப்பாடுகள் ஆவியானவர் சொல்றப்போ நான் அப்படியே ரெஸ்டிங்ல உட்கார்ந்துட்டு அவர் சொல்றது, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா, அவர்கள் சொல்வது சரிதான் அப்படின்னு யார் சொல்றாரு? என் பிள்ளை சொல்றது சரிதான். அவர்கள் சொல்றத என்ன பண்ண கொடுத்துரு. எப்படி தைரியமாய் கேட்டார்களாம். அந்த 5 குமாரத்திகள் போய் என்ன பண்றாங்க? தைரியமா போய் நின்னாங்களாம். தைரியமா போய் யார் நிக்கிறாங்க? மோசஸ் யாருங்க? அவர் எதுக்கு அடையாளம்? மோசஸ் எதுக்கு அடையாளம் சொல்லுங்களேன். அவர் வந்து பழைய உடன்படிக்கை இருக்கு பாத்தீங்களா, பழைய உடன்படிக்கைகளை, சட்டங்கள், திட்டங்களை ஏற்றுறது கடவுள்கிட்ட டைரக்டா வாங்கிட்டு வந்தவர். அப்போ அந்த மோசஸ் அப்படிங்கிற யாருக்கு அடையாளம்? நியாய தீர்ப்புக்கு அடையாளம். மோசே யாருக்கு அடையாளம்? நியாய தீர்ப்புக்கு அடையாளம். அப்ப நியாய தீர்ப்புக்கு அடையாளமான மோசேக்கு முன்பதாய் இந்த 5 பேருங்க. இந்த 5 பேருன்றது 5 எதுக்கு அடையாளம் தெரியுமா? கிருபை. 5 எதுக்கு அடையாளம்? கிருபை. 5ன்னா என்னது? கிருபை. இந்த 5 குமாரத்திகள் யாருக்கு அடையாளமா இருந்தார்கள்? கிருபைக்கு அடையாளமா இருந்தால் இந்த 5 பேர் போய் அந்த நியாய தீர்ப்பிற்கு முன்பதாய் இந்த கிருபை போய் நிக்குதுங்க. அப்போ கிருபை போய் நிக்கிறப்போ தைரியமாய் நிக்குது. அது சும்மா போய் நிக்கல, அவர் தைரியமாய் நின்றார்கள். அவர்கள் எதற்கு அடையாளமா, எதற்கு நிழலா ஆண்டவர் சொல்றாரு? அவர்கள் கிருபைக்கு அடையாளமாய் நியாய தீர்ப்புக்கு முன்பதாய் போய் அவர்கள் தைரியமாய் நின்றார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கைகளை ஒரு தடவை தட்டி ஆண்டவருக்கு ஹalleluya, ஹalleluya, ஆமென். தைரியமாய் நின்றார்கள். அப்போ இத ரெண்டையும் படைச்சது யாருங்க? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுடைய ஆத்தரை யாரு? படைச்சதே அவர்தான். தலைவர் யாரு? கர்த்தர் நிக்கிறாரு, கிறிஸ்து நிக்கிறாரு, ஆவியானவர் நிக்கிறாரு. ஏன் இப்படி சொல்றேன் நானு? ஏன்னா திருத்துவம் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது. கர்த்தரின் ஆவியானவர், கர்த்தருக்குள்ளதான் ஆவியானவர், கர்த்தருக்குள்ளதான் கிறிஸ்துவானவர். சோ திருத்துவ தேவன் நிக்கிறாங்க. அந்த திருத்துவ தேவன் நிக்கிறப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு? கிருபைக்கு. அப்பா, என் பிள்ளை 5 பேரு கிருபை சொல்றது சரிதான், அவர்கள் மேல மாற்றி கொடு என்று கர்த்தர் என்ன பண்றாரு? கட்டளையிடுகிறார். ஹalleluya. சோ இப்போ நியாய தீர்ப்பிற்கு முன்பதாய், நியாய தீர்ப்பு கிருபைக்கு முன்பதாய் தலை சாய்க்குதுங்க. ஏன் அப்படின்னா இங்க மத்தியஸ்தராய் ஒருவர் இருக்கிறார், அவரே திருத்துவ தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சோ அது என்ன அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 5 விஷயங்களை கர்த்தர் பேசினார். இதுல பாத்தீங்கன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டுல பக்கம் 300 எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கும். புதிய ஏற்பாடு பக்கம் 300 எடுத்துட்டீங்கன்னா எபிரேயர் 4:16 இதை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லியிருக்கிறாங்க, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். சோ அப்ப என்ன சொல்ற? தைரியமாயா. இந்த தைரியம் எங்க வந்துச்சு பாருங்க?
கனெக்ட் பண்றீங்களா? என்ன ஆகுதுல? அப்ப தைரியமாய் அவர்கள் போய் நின்றார்களாம். ஏன்னா அவங்க கிருபையினுடைய என்னது மாதிரி, அது அடையாளம். தைரியமாய் போய் நின்றார்கள். அப்ப எபிரேயர் 4:16 கிருபை உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குதுங்க. என்ன தெரியுமா? தைரியம் அப்படிங்கிறது கொடுக்குது. சோ பயத்தை கொடுக்கறதுல கிருபை என்ன பண்ணுது? தைரியம். நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய், தேவனுடைய நீதியை சுமந்தவர்களாய், நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனநிலையோடு என்ன பண்றோம்? தேவனுடைய கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து அதுல சொல்றாங்க. ரோமர் 8:17 வாசிச்சீங்கன்னா, ரோமர் 8:17, ரோமர் 8:17 புதிய ஏற்பாடு பக்கம் 216. பக்கம் 216 எடுத்தீங்கன்னா, நீங்க ரோமர் 8:17 வாசிச்சீங்கன்னா, நீங்க பிள்ளைகனா நீங்க எப்படி சுதந்திரமா இருக்கிறீர்கள். நான் பிள்ளை அப்படின்னா எங்க அப்பாவுடைய எல்லா சொத்துக்கும் நான் தான் யாரு? வாரிசு. நீங்க ஏசப்பாவோட பிள்ளை அப்படின்னா அவர் சிலுவையிலே உங்களுக்காய் சம்பாதித்து வைத்த உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு யாரு வந்து இன்ஹெரிட்டன்ஸ், யாரு வாரிசு அப்படின்னா நீங்க தான் வாரிசு. அப்போ ரோமர் 8:17 சொல்லுது, நாம் பிள்ளைகளானால் சுதந்தரரும் ஆமே, தேவனுடைய சுதந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்தரும் ஆமே, கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா கண் எங்க போகும்னா, அப்பா நம்ம பிள்ளைகளானா சுதந்திரமாமே, அப்ப கடைசி என்ன சொல்லிருக்கு? நம்ம கிறிஸ்துவோட கூட பாடுபடணும், அப்படி பாடுபட்டால் அப்படி ஆகும் சொல்லியிருக்குல்ல. அப்புறம் எதுக்கு யோவான் 19:30 ஆண்டவர் சொல்றாரு கலாஸ் அப்படின்னு சொன்னாரு? சிலுவையில் அவர் காடியை வாங்கி குடித்த பின்பு எல்லாம் முடிந்தது என்று உரத்த குரலுடன் ஏன் அப்ப சொல்லணும்? அப்ப கிறிஸ்துவோட எதுக்கு நான் பாடுபடணும் இங்க எழுதியிருக்கு? அப்ப பிள்ளைகள்லாம் பாடுபடணுமா அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா பாடுபடணும். என்ன தெரியுமா? நிறைய செல்வத்தை எங்க வைக்கணும்னு தெரியாம, இன்கம் டாக்ஸ் எத்தனை பேருக்கு கட்டணும்னு தெரியாம, ஏன்னா உங்க தலையில மகிமையின் கிரீடம் இருக்கா? அந்த மகிமையின் கிரீடம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதங்களையும் கொட்டி எடுத்து வந்து உங்க காலடியில போடும். இஸ்ரவேல் ஜனங்கள் காடை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்ததோ கால்கள் முழங்கால் அளவு உயரம் உள்ள காடைகள் அப்படியே பறக்க முடியாம குவிஞ்சிச்சா. எத்தனை அதை வறுக்கிறது, எத்தனை அதை குழம்பு வைக்கிறது, எதை பிரியாணி பண்றது அப்படின்னு பாடுகள். அவருடனே கூட பாடுகள் அடைந்தால். சிலுவை அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ கமிட்மெண்ட், அது உங்களுடைய பொறுப்பு. அப்போ அந்த கடைசியில லைன்ல மட்டும் தான் நம்ம கண்ணு போகும். ஏன்னா பிள்ளைகளாலும் சுதந்திரமாமே இனிப்பா இருக்கு சார். ஆனா ரெண்டாவதுல சொல்லியிருக்கு பாருங்களேன், என்ன அப்படின்னா கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடன் கூட மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவரோடு கூட பாடுபடுறதுன்னு என்ன அப்படின்னா எல்லாரும் லஞ்சம் வாங்குவான், நீங்க மட்டும் நியாயமா இருப்பீங்க. அப்ப எல்லாரும் வந்து குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கலாம்னு பார்ப்பான். ஆனா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால கொஞ்சத்திலே நான் உண்மையா இருந்தால் கர்த்தரனை அநேகத்திற்கு அதிகாரியை வைப்பார் என்ற அந்த ஒரு வசனத்தின்படி நீங்க தப்பு செய்யாதபடி இருக்கிறனால மத்தவங்களுக்கு நீங்க விரோதியா இருப்பீங்க. அதுதான் அந்த பாடுகள். எங்கடா காசை வைக்கலாம்? பாடுகள். எல்லாருக்கும் வயசாகுது, நரமுடி வருது, ஆனா நம்ம மட்டும் ஏன் அப்படி இருக்கோம்? அது ஒரு பாடுகள் தானே. அவ கூட போறப்ப யாரு கூட, உங்க தங்கச்சியா இல்ல பிள்ளையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? உங்களை வைப்பாரு. அப்ப கிறிஸ்துவுடனே கூட இருந்தால், அந்த வார்த்தை கிறிஸ்துவுடனே கூட இருந்தால் அவர் நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால். பாடுபடுறதுனா கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டு முடிச்சிட்டாரு. இந்த பாடுகள் அப்படிங்கிறது என்ன சொல்றது? பாசிட்டிவான பாடுகள், நேர்மறையான பாடுகள். எதிர்மறையான பாடுகளை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு சிலுவையிலே முடிச்சிட்டாரு. சோ அதனால நீங்க பிள்ளைங்க. சோ நீங்க யாரு? அவருடைய சொத்துக்கு வாரிசு. நான் பிள்ளைகள் சொல்லுங்க. நான் பிள்ளை சொல்லுங்க. நான் பிள்ளை. நான் இயேசு கிறிஸ்துவுடைய செல்ல பிள்ளை சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவுடைய செல்ல பிள்ளை. ஆதலால் நான் அவருடைய சொத்துக்கு வாரிசு. ஆமென். It is sealed in the blood. இயேசுவின் இரத்தத்தில் அது முத்திரையிடப்பட்டது. ஆமென். எஸ். இப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய கனிகளுக்கு நீங்க பாத்திரரா மாறிட்டீங்க. ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதான் அவர் சொத்து. ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள் அது உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஏன்னா நீங்கள் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே. இதுக்கு பாடுபட அவசியம் இல்ல. என்ன அப்படின்னா நீங்க இன்ஹெரிட்டடா அதை வச்சிருக்கீங்க, அதை நீங்க சுதந்திரித்து கொண்டீர்கள். சோ அதனால நீங்க அவர் இது வந்து என்ன அப்படின்னா ஆண்டவர் இதுல கொடுத்த வெளிப்பாடுகள் எனக்கு ஒன்று என்ன அப்படின்னா, இந்த 5 வெளிப்பாடுகள் நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இந்த தியானிப்பின் மூலியமாய், அதாவது செலோபியாத்தின் குமாரிகள், டாட்டர்ஸ் ஆஃப் செலோபியாத், அந்த குமாரதி 5 வெளிப்பாடுகள் நான் யோசுவா 1:8, யோசுவா 1:8 பழைய அதிகாரம் பக்கம் 269, யோசுவா 1:8 பழைய ஏற்பாடு பக்கம் 269. இது மறக்கவே கூடாதுங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்வது. அந்த காலத்து தாயத்தை கட்டி கழுத்துல வைப்பாங்க, மந்திரத்தை எழுதி, தகடுல மந்திரத்தை எழுதி வீட்டு தொங்க விடுறது, அதை மடிச்சு கழுத்துல தொங்க விடுறது.
இங்க ஒருத்தவங்க முக்கியமான இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. எங்கன்னு பாப்போமா? வாசிக்கலாமா? இந்த இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆமென். ஆமென், ஆமென். இந்த நியாய பிரமாணம் அப்படிங்கிறது யாரு? டக்குன்னு மோசஸ் தான் நம்ம ஞாபகம் வரும். இந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர் யாரு? கிறிஸ்துவானவர். அப்போ கிறிஸ்துவானவர் அந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்து முடிச்சிருக்கிறாரு. சோ அப்ப என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கை பிரமாணம், அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, எனக்கு என்ன கிரயம் கொடுத்திருக்கிறாரு, அவர் என்ன எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த ரத்த கிரயத்தை நான் அறிஞ்சு கொள்றது மூலியமா அந்த வசனமோ அவருடைய கிரியமோ என் வாயை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் இரவும் பகலும் கிறிஸ்து எனக்கா என்ன செய்தார், கிறிஸ்து சிலுவையில் எனக்கு என்ன செய்து முடித்திருக்கிறார், என் தகப்பன் என்ன செய்து முடித்திருக்கிறார், நான் என்ன செய்ய தேவையில்லை, எதெல்லாம் என் தகப்பன் செஞ்சிருக்கிறார்ன்ற இந்த அறிவு நமக்கு இருக்கிறப்போ அப்பொழுது உன் வழி உனக்கு வாய்க்கும். அப்பொழுது உன் வழிகள் உனக்கு வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. சோ சத்தியம் ஒன்று என்ன அப்படின்னா, நாம் தேவனை அறிந்து கொள்ளுதல், நம் நாவிலே அவர் வார்த்தையை பிரியாது வைத்திருத்தல். சோ இதுதான் முக்கியமானது. நாவு சிறியதாய் உங்கள் அவயவங்களில் இருந்தாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது வேதம் சொல்லுது. கடல்ல சுக்கான் சிறியதா இருந்தாலும் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு மாலுமி நினைக்கிறதை கொண்டு அது நேராய் செலுத்தக்கூடியது. உங்கள் நாவு என்பது தேவன் வாயிலே உங்கள் வார்த்தை எழுதியிருக்கிறாருங்க. ஏசாயாவுக்கு எழுதின மாதிரி உங்க வாழ்க்கை வாயில நாவுல பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்க நாவல எழுதியிருக்கிறார். இது உங்கள் இருதயத்திலே எழுதியிருக்கிறார். அவங்க இருதயத்துல எழுதுறப்போ இது மோசையுடைய கற்பாறையில எழுதினது இல்லை, ஏன்னா அது கூட அவனே உடைச்சிட்டான். ஆனா இது உங்க நாவலும் இருதயத்திலும் புதிய அவர் ரத்தத்தை கொண்டு உங்களுக்கு எழுதியிருக்கிறார். ஏசாயாவுக்கு நாவல் எழுதின மாதிரி உங்களுக்கு எழுதியிருக்கிறாரு. ஹalleluya. சோ இது உங்களுக்கு பிரியாது. ஏன்னா அவங்க போய் என்ன பண்றாங்கன்னா கேட்கிறாங்க. இந்த 5 குமாரத்திகள் போய் என்ன பண்றாங்க, மோசே கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போய் சேர்றது. அடுத்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 4:10 புதிய ஏற்பாடுனா தாழ்மனை என்னதுங்க, நான் இத்தனை மணி நேரம் உபவாசம் பண்ணியிருக்கிறேன், நான் சரியாக தசாபாகம் செலுத்துகிறேன், நான் சரியாக மோசையின் பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன். இது இப்படி ஒருத்தர் ஜெபம் பண்ணா இன்னொருத்தர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் பாவிதான், உங்க கிருபை எனக்கு தாங்க. ஒருவருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒருவருடைய ஜெபம் என்னது புறக்கணிக்கப்படுகிறது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த தாழ்மை, அந்த தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க உபவாசம் இருக்கிறது நல்லது, ஆவியானவரே உங்களை இருக்க வைப்பாரு. நீங்க சாப்பிடாம இருந்தாதான் நல்லது. ஏன் தெரியுமா, அப்பதான் தேவனுடைய உங்களுடைய மாம்சம் அப்படியே சப்ரஸ் ஆகும். ஏன்னா உடல்ல அந்த குடல் எல்லாமே அமைதியா இருக்கிறப்போ உங்க தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணும் அப்படின்னா புரிந்து கொள்ளும்படியாய் உங்களை அலைன் பண்ணும். அந்த வார்த்தையை கேட்கும்படியாய் உங்கள் சரீரம் என்ன பண்ணும், அமைதியா இருக்கிறப்போ உங்கள் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா தேவனுடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணும். அதுக்காக இருக்கிறது உபவாசம். அது ஆவியானவரே இருக்க வைப்பாரு. ஜெபம் இத்தனை மணி பண்ணணும், அவரே எத்தனை மணி நாளும் பண்ண வைப்பாரு. ஸோ அப்ப என்ன அப்படின்னா அவருக்கு முன்பதாய் தாழ்மைப்படுதல். ஆண்டவரே நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவித்திருக்கிறார். தாழ்மைப்படுதல். ஸோ அவங்க தாழ்மையை என்ன பண்ணாங்கன்னா மோசேட்ட போய் முறையிட்டது. 2வது வெளிப்பாடு. 3வதாக எபிரேயர் 4:16. ஸோ புதிய ஏற்பாடு பக்கம் 300. கிறிஸ்துவின் மூலம் நாம் நம்பிக்கையுடன் அவைகளை கேட்டு பெறுதல், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற நேரத்திலே ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையும் அடைவும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்வோமாக. 4வது வெளிப்பாடு ரொம்ப முக்கியமான வெளிப்பாடுங்க. இது நீங்க எந்த ஜெபத்தை ஏறெடுத்தாலும் இதை மறக்க முடியாத ஒரு வெளிப்பாடு. மத்தேயு 18:19 ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 18க்கு அப்புறம் 19. மத்தேயு 18:19. உங்களுக்கு அதுல வசனத்தை பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல பக்கம் 28. ஸோ அதுல போட்டிருக்கிறாங்க, பூமியில ஒரு விஷயம் இல்லவே இல்லை, நீங்க கேட்குற விஷயம் இல்லை. உங்க நல்ல பொண்ணு அமையணும், உங்க பிள்ளைக்கு உங்க நல்ல வீடு அமையணும், எனக்கு கட்டாத வீடு வரணும், நட்டாத துறவு வரணும், எனக்கு என்ன அப்படி நல்ல வேலை வரணும், எனக்கு நல்ல படிப்பு வரணும், நல்ல மார்க் வரணும். இந்த மாதிரி அநேகமான நீங்க என்ன அப்படின்னா எதிர்பார்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்கலாம். அது இல்லவே பூமியிலே அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு கூட இருக்கலாம். ஆனா எப்போ நீங்க கணவனும் மனைவியுமாய் இல்ல உங்க பிள்ளைகளோட சேர்ந்து இல்ல உங்க அந்த கூட்டு ஜெப பிரார்த்தனையில நீங்க உபவாச ஜெபத்துல நம்ம பாஸ்டர்மார்களோட சேர்ந்து நீங்க ஊழியக்காரர்களோட சேர்ந்து நீங்க ஒருமனப்படும் பொழுது அவைகள் பூமியிலே இல்லாம இருந்தாலும் பரத்திலே அவைகள் உங்களுக்காக உண்டாக்கப்படும் என்று வேதத்திலே இயேசு கிறிஸ்து தெளிவாக எழுதி வைத்திருக்கார். பாருங்க அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். ஒற்றுமையுடன் 5 பேரும் சகோதரிகள் ஒற்றுமையாய் போய் சேர்ந்தாங்களாம். அங்க பாருங்க, அல்லாமல் உங்கள் 2 பேர் உங்களில் 2 பேர், எல்லாரும் கிடையாது, 2 பேர் போதும், தாங்கள் வேண்டிக் கொள்க போகிற காரியத்தை குறித்தாயினும்
பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், ஜெபம்ன்றது கூட சொல்லலைங்க. இங்க பாருங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு கூட சொல்ல, ஒருமனப்படுறது. வீட்டுக்காரம்மா கார் வேணுமா? ஓகே, நானும் எனக்கும் கார் வேணும், நான் உன்னோட அலைனாறேன். எனக்கு கார் வேணும். ஆமா, குடும்பம் பெருசாச்சு, பிள்ளைகளை வண்டியில உட்கார வைக்க முடியல. கார் வேணுமா? ஆமா. ஊழியத்துக்கு கார் வேணுமா? வேணும். ஏன்னா ஊழியத்துக்கு அப்பதான் நான் போற இடத்துக்கு போகணும். ஓகே, வேணும். 2 கணவனும் மனைவியும் ஆமேன் அப்படின்னு சொல்லி ஒருமனப்பட்டாருந்தா போதுமா? ஒருமனப்பட்டிருந்தா போதுமா? சொல்லுங்க, நான் ஒருமனப்பட்டிருக்கிறேன், என் கணவனோட ஒருமனப்பட்டிருக்கிறேன், என் பிள்ளையோட ஒருமனப்பட்டிருக்கிறேன், என் சபையோட ஒருமனப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருமனப்பட்டிருந்தால் போதுமா? அடுத்து சொல்றாங்க, ஒருமனப்பட்டிருந்தால் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லி, அவர்களுக்கு உண்டாகுமா அப்படின்னா இனிமேதான் அவங்களுக்கு காரை ரெடி பண்ணி புதுசான மாடல பிராண்ட் நியூ காரை உங்களுக்கு கொடுக்க போறாரு. புதுசான வேலையை நீங்க எதிர்பார்க்கிற வேர்வை இல்லாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க எதிர்பார்க்க போற உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்களுடைய வேலட் நிரம்பி வழிய போற ஆசீர்வாதம். ஏன்னா நீங்க ஒருமனப்பட்டிருக்கிறீங்க. ஏன்னா ஒருமனப்பட்டிருக்கிறப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க பரலோகத்துல இருக்க இயேசு கிறிஸ்துவோட இணையறீங்க, அவரோட வார்த்தையை அலைனாறீங்க. நீங்க ஜெபம் பண்றதுல நீங்க ஆசைப்பட்டாலே போதுங்க, அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 5 குமாரத்தைகள் ஒருமனப்பட்டு மோசேட போய் நின்னாங்க, அது அவங்களுக்கு கிடைச்சது. 5வது வெளிப்பாட கர்த்தர் கொடுத்தாரு. வாக்குத்தத்தங்கள் எபிரேயர் 10:23. புதிய ஏற்பாடு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பக்கம் 307 பக்கம். புதிய ஏற்பாடு எபிரேயர் 10:23. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறது. இது என்ன சொல்றாங்க? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். சோ வாக்குத்தத்தம் பண்ணினவரே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோ உங்களுக்கு ஒண்ணு சொல்லி இருக்கிறார்ல, அவரே என்ன பண்றாரு? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்க அப்பா சொத்து, அந்த 5 பொண்ணுடைய என்னன்னா உண்மையான எங்க அப்பா சொத்து, எங்க அப்பா சொத்து எனக்கு ஏங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கிறாங்க. தேவன் சொன்னது என்ன பண்றாங்க? வாக்குத்தத்தத்தில் நிலைச்சிருக்கிறத அதை உறுதியாக காமிக்குது. சோ அப்போ முன்மாதிரியா இந்த 5 விஷயங்களை ஆவியானவர் வந்து இந்த கதாபாத்திரத்தின் மூலியமாய் இந்த செலோபியாத்தின் குமாரிகள், சொல்லுங்க, செலோபியாத்தின் குமாரத்திகள், செலோபியாத்தின் குமாரத்திகள், செலோபியாத்தின் குமாரத்திகள், அவர்கள் மூலியமா ஆண்டவர் 5 மகள்கள் அப்படிங்கிறது 5 கிருபையினுடைய அடையாளம். இந்த 5 மகள்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, கிருபை அப்படிங்கிறது தேவனிடத்துல ஒரு அழுகடை, அதாவது அக்சஸ், எப்படாலும் உள்ள வரலாம். பிள்ளைக்கு வந்து எஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல பிரின்சிபல் ரூமுக்குள்ள நுழையிற ஒரு மாணவர்களை போல தட்டி கொண்டு மே கம் இன் அப்படின்றது கிடையாது. எனி டைம் they can get in. அப்போ எந்த நேரத்தினாலும் நீங்க வண்டி ஓட்டுற நேரத்துல கூட ஜெபம் பண்ணா கர்த்தர் அதை காது கொடுத்து கேட்கிறவரா இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா நான் ஜெபத்தை அவர் வந்து கேட்கறது இல்லைன்னு? நீங்க தான் அவருடைய நடமாடும் ஆலயம். யூ ஆர் த மொபைல் சர்ச். நீங்க நடமாடும் ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். சோ அதனால நீங்க எப்ப அவர்கிட்ட பேசினாலும் அது அக்சஸ் கொடுக்கும். மோசேட்ட போய் அவங்க தைரியமா, நான் பர்மிஷன் எல்லாம் கேட்டு இதெல்லாம் போல, அவர்கள் அக்சஸ் பண்ணாங்க. கிருபை அப்படிங்கிறது அக்சஸ் பண்ணும். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடையாளம். நான் யார், நான் யார், இந்த ஐடென்டிட்டி, இந்த அடையாளத்தை என்ன பண்ணும் அப்படின்னா கிருபை உங்களுக்கு தந்துருக்கு. நீங்க யாருங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருங்க? நான் இயேசுவினுடைய பிள்ளை, அவ்வளவுதான். பிள்ளைகளானால் அடிமை இல்ல, அடிமை அடிமை கிடையாது, நீங்க பிள்ளைகளா இருக்கிறீர்கள். நீங்க என்ன இருக்கீங்க? பிள்ளைகள், ஐடென்டிட்டி, நான் யார் என்ற அடையாளம். அடுத்து வரம்புகளை உடைப்பது. மூன்றாவது என்ன அப்படின்னா, வரம்புகளை உடைக்கிறது என்னன்னா, இப்படிதாங்க சட்டம் சொல்லுது, பையனுக்கு தான் உரிமை, பொண்ணு தலை கட்டி வரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமாணங்களை சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் உலகத்து நியதியும் கூட. அந்த லிமிட்டேஷனை உடைக்கிறது. உங்க லிமிட்டேஷன் உங்க 40,000 ரூபாய் சம்பளத்துல இல்ல, உங்க 30,000 ரூபாய் சம்பளத்துல கிடையாது, உங்க 50,000 சம்பளத்துல கிடையாது, உங்களுக்கு 60,000 சம்பளத்துல, 1 லட்சம் சம்பளத்துல கிடையாது, 3 லட்சம் சம்பளத்துல கிடையாதுங்க. இந்த வரம்புகள் அப்படிங்கிறத உடைக்கிறார். இந்த 3 லட்சத்துக்குள்ள நான் சம்பளத்தை நான் ஓட்டி குடும்பத்தை முடிக்கணும், 30,000 ரூபாயில முடிக்கணும், 10,000த்துக்குள்ள மளிகை ஜாமான் வாங்கணும், கரண்ட் பில் கட்டணும், கணக்கு போட்டு வாழ்கிற அந்த லிமிட்டேஷனை பரிசுத்த ஆவியானவர் ஷபலாதிரி கிராப்ராதலி ஃபபரா உடைக்கிறவராய் இருக்கிறார். எஸ், இட் இஸ் கோயிங் டு பிரேக் டவுன், இட்ஸ் கோயிங் டு ஷட்டர் டவுன். அது உடைக்கிற படிவா இருக்குது. எஸ், குடுக்கிற பிள்ளையா நீங்க மாற போறீங்க. நீ குடுக்கிற பிள்ளையா மாற போறீங்க, விதைக்கிற பிள்ளையா மாற போறீங்க. தாராளமாய் தன் கைகளை விரிக்கிறவராய் நீங்க மாற போறீங்க. நம்பர் இஸ் த எனிமி. நம்பர் இன்னைக்கு என்ன ஆகுது எடுக்கிறது, என்ன ஆகும்னாலே நம்பர். இன்னைக்கு விஷயமே விஷயம் தான், ஆனா அந்த நம்பர் தான் உங்க எனிமி. என்ன நம்பர் தெரியுமா? உங்க வயசு 60 வயசு ஆச்சுங்க, எனக்கு இந்த வியாதிலாம் வரும்னு பயமா இருக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேன்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவா.
40 வயசு ஆயிருச்சு, நான் சுகர் வியாதியை செக் பண்ணிட்டு வந்துருவா, நான் யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவா அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு வருது பாத்தீங்களா? ஏன் வருது? ஏன்னா நீங்க நினைச்சிட்டீங்க 40 வயசு ஆனா அந்த வியாதியெல்லாம் வரும்னு. ஏன்னா 60 வயசு ஆனா உங்களுக்கு மூட்டு வலி வரும்னு நம்பிட்டீங்க. ஏன்னா இந்த நம்பரை நீங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனதுனால நீங்க நினைக்கிறது அவன் நம்புவது அவனுக்கு ஆகிறது. அதனால நீங்க எதை நம்புறீங்க? நம்பர்ஸை நம்ப கூடாது. எப்பயுமே என்ன நம்பணும்? அவர் வரும் வரைக்கும் நான் 33 வயசு தான், 33 இயர்ஸ் தான் அப்படிங்கிறதுல மாறாம இருக்கணும். அதே மாதிரி 30,000 தான் என் சம்பளம் ஒண்ணு இருக்குல்ல உங்க மனசுக்குள்ள, அந்த அரண் உடையணும். ஏன் 30,000 ரூபாயில கணக்கு போடுறீங்க? என் சம்பளம் 30 கிடையாது, என் சம்பளம் 30. அந்த 30 உடைங்க. என் சம்பளம் அது வரும். கிழக்கும் மேற்கும் வடக்கு தேற்கும் பரம்புவா என்றீரே, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில். அவ்வளவுதாங்க, முடிஞ்சுங்க. தகப்பன் வீட்டிற்கு திரும்ப வரைக்கும் உங்களுக்கு என்னது? லாவிஷ். லாவிஷ் என்ன அப்படின்னா தாராளம், ஏராளம், உதார குணமா தான் நீங்க இருப்பீங்க தவிர கருமியா, கால்குலேட்டிவா, பிஞ்ச் பெனியா, கணக்கு பார்த்து இதுக்கு அது அதுக்கு இதுன்னு கிடையாதுங்க. நீங்க தைரியமா நீங்க கைகளை விரிக்கும் பொழுது, நீங்க தைரியமாய் கைகளை விரிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்றாரு? ஏராளமாய் தாராளமாய் என்ன பண்றாரு? கொடுக்கிறவரே இருக்கிறார். சோ அதனால நம்மளுடைய பாக்கெட்ல இருக்கிறத கணக்கு போறதை விட்டு அவருடைய பாக்கெட்ல கஜானால இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. அன்ஃபேத்தமபிள், அதாவது நம்ம கிரகிக்க முடியாத விஷயங்கள் அவர் வச்சிருக்கிறாரு. அது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண, அது அவருடைய கஜானால என்ன இருக்கு அதான் நம்ம கஜானா. நம்ம பாக்கெட்ல என்ன இருக்கு? தட் இஸ் நாட் அவர். நம்ம அவர் ஐடென்டிட்டின்னு சொல்றப்போ சொத்து அவருடைய சொத்து தானே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம். ஆமென், ஆமென், ஹalleluya. சோ அதுதான் லிமிட்டேஷனை உடைக்கிறது. கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த சொத்தையே மாத்தி யாருக்கு, அதாவது 5 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அதுல என்ன பண்ணும்? பையனே இல்லாட்டாலும் அவங்க பொண்ணுங்களுக்கு போயிடணும். அந்த பொண்ணுங்களே இல்லாம இருந்துச்சுன்னா அடுத்தாவது அந்த சொத்து எங்க போகணுன்றத ஒரு பெரிய சட்டத்தை ஏற்றுறாரு. அங்க வருது, சட்டம் வருதுங்க. என்ன? லிமிட்டேஷனை உடைக்கிற தேவன். அடுத்து கிருபை அப்படிங்கிறதுடைய 4வது குணாதிசயம் என்ன தெரியுமா? ஃப்ரீடம். ஃப்ரீடம். ஏன்னா அவருடைய நாமம் என்ன தெரியுமா? யெகோவா தேவன். யெகோவா அப்படின்னா என்னன்னா the excitement அப்படின்னா என்னதுன்னா, அதாவது உன் நாமத்திலே பிசாசுகள் ஓடுகிறது என்று சொல்லும் பொழுது சீஷர்கள் இயேசு டான்ஸ் ஆடினாரு அப்படின்னு இருக்குங்க. அவர் ஆவியிலே களி கூர்ந்தார் அப்படின்னா he was dancing and worshiping the Lord. ஆண்டவரே நாமத்திலே, உன் நாமத்திலே பேய்கள் ஓடுகிறது என்று சீஷர்கள் சொல்லும் பொழுது சுயாதீனத்தின் ஆவி, the freedom அப்படிங்க என்ன தெரியுமா? உங்களை டான்ஸ் ஆட வைக்கும், அது உங்களை களி கூற வைக்கும். ஏன்னா அவருடைய நாமம் என்ன தெரியுமா? ஜெகோவா. ஜெகோவானா என்னது? நான் எக்ஸைட்மெண்ட் உள்ள தேவன். நான் எக்ஸைட்மெண்ட் உள்ள தேவனா? நீ ஏன்டா பஸ்ஸ தொலைச்சுமா உட்கார்ந்து இருக்கிற? சிரிச்சுட்டு உட்கார்றானு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு. சந்தோஷமா உட்காருங்க, ஹாப்பியா உட்காருங்க. நீங்க சிரிக்கிற ஒவ்வொரு சிரிப்பும், உங்களுடைய ஒவ்வொரு மன மகிழ்ச்சியும் தேவனுக்கு செலுத்தக்கூடிய மரியாதையா இருக்கிறது. மரியாதையா செலுத்துறீங்க, மரியாதையா கொடுக்குறீங்க. ஏன்? எங்க அப்பே வந்து என்ன சும்மா விட்டுட்டு போல நட்டாத்துல, என் தகப்பன் சொத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அவர் ரத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அவர் என் பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எஸ் எஸ். சோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீடத்தை கொடுத்திருக்கிறாரு. உற்சாகமாய் பர்ஸ தொலைத்த மனநிலையில இல்லாம, சரிங்களா, சுதந்திரமா இருக்கும்படி கிருபை நம்ம அழைக்கிறது. சோ இன்னொரு என்ன அப்படின்னா கடைசி மகள் திர்சா. திர்சா தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கிறேன். சோ என்ன அப்படின்னா இந்த திரசா அப்படிங்கிறவ என்ன பண்ற அப்படின்னா இது சிம்டம் ஆஃப் ஃபேவர். ஃபேவர். ஃபேவர் என்ன அப்படின்னா நீங்க வந்து தமிழ்ல பிரியம். நீங்க அவருக்கு எப்படியா? என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டி, என் அழகு குட்டி, என் அறிவு. ஆடவர்களை பார்த்து கொஞ்ச நேரம் ஆவியார் சொல்றாரு, என் அழகு செல்ல மகளே, என்னை பெத்த மகங்கடா, என் அழகு குட்டிங்க. நீங்க உங்க பிள்ளைய கொஞ்சறது போல நீங்க ஒவ்வொரு தடவை உங்க பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்றீங்களோ அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த மாதிரி தானே என் அப்பா இருப்பாரு. உங்க பிள்ளைங்க தூங்குன பிள்ளை நெத்தில நீங்க சிலுவையை போடுறீங்களே, என் பிள்ளை ஜெபம் பண்ணாம படுத்துட்டா அவனுக்கு ஆண்டவரே பாதுகாப்பு கொடுங்கன்னு உங்க சிலுவையை உங்க கையை எடுத்து உங்க பிள்ளைங்க நெத்தில போடுறப்ப நீங்களே இப்படி இருந்தா உங்களை படைத்த தகப்பன், உங்களை படைத்த தகப்பன், எஸ், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை தர அறிந்திருந்தால் பரத்திலே இருக்கிற என் பிதா உங்களுக்கு தராதிருப்பது எப்படி? தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்கு தந்தவர் அவரோடு கூட அநேக நீங்கள் விரும்புகிற ஆஸ்திகளை அந்தஸ்துகளை தராதிருப்பது எப்படி என்று கர்த்தர் ஆவியானவரை பார்த்து கேட்கிறார். ஹalleluya. எஸ், ஹalleluya. அவர் எப்படி தராதிருப்பார்? அவர் எப்படி தராதிருப்பார்? எஸ், ஏன்னா அவருடைய செல்ல பிள்ளை. நீங்க யாரு? நீங்க சொல்லுங்க, நான் இயேசுவுடைய செல்ல பிள்ளை. சொல்லுங்க, நீங்க உங்களை நீங்களே கொஞ்சிக்கோங்க, நான் இயேசுவுடைய செல்ல பிள்ளை, நான் இயேசுவுடைய செல்ல பிள்ளை. இந்த ஆக்ஷன் பண்றவங்கள ஆவியானவர் பார்த்துட்டு இருக்காருங்க. சீரியஸா இந்த ஆக்ஷனை சும்மா நினைக்காதீங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்
போருக்கு போனா கூட ஒரு ஆக்ஷன் போட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்றப்போ நீங்க இந்த ஆக்ஷன் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, நான் அவருடைய செல்லப்பிள்ளை, நான் ஏசப்பாவுடைய செல்லப்பிள்ளை, நான் ஏசப்பாவுடைய செல்லப்பிள்ளை. ஏன்னா அவருக்கு நான் பிரியம், அவருக்கு பிரியம். அதனாலதான் நான் என் பிள்ளை ஜெபிக்காம படுத்துட்டதுக்காக அவனுக்காக ஜெபம் பண்றேன், அவனுக்கு நெத்தில சிலுவையை போடுறேன். எத்தனை பேர் பண்றீங்க தெரியல, ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். சரிங்களா? ஆனா அப்படி இருக்கிற நீங்க சொல்றாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காய் பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்து 24/7 எனக்காகவும் உங்களுக்காகவும் சம்டைம் ஜெபிக்க மறந்த உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் நமக்காய் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. என் தகப்பன் யார் என்ற அறிவு என்ன பண்ணுது, என்ன உயர்ந்த இடத்துல. என் தகப்பன் யார் என்ற அறிவு, என் தகப்பன் யார் என்ற அறிவு. எஸ், ஐ அம் ஹிஸ் ஃபேவர். நான் அவருடைய பிரியம், நான் அவருடைய செல்லப்பிள்ளை. கடைசியாக ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஆவியானவர் பேசினாரு. நிறைய என்ன கண்டெயின் பண்ண முடியல. ஆண்டவர் இந்த யூத பயலுக்கு எப்பயுமே வந்து ஏசாக்கு அப்படின்னு என்னது, ஏசாக்கு, ஈசாக்கு, இன்னமும் ஒவ்வொன்றும் ஏசாக்கு சித்தனா, இந்த மாதிரி என்னமோ சொல்றாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கிறது. அதாவது எப்படின்னா, கோடீஸ்வரன் சொல்லுவாங்க, தெருக்கோடியில நிற்பான். பிச்சைன்னு சொல்லுவாங்க, ஆனா அவன் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். அந்த மாதிரி பேர் கிடையாது இங்க வைக்கிற, அந்த மாதிரி பேர் கிடையாது. அவன் பிறக்கிறப்போ என்ன பேரோ அந்த பேர் தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிள்ளைக்கு வைக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. சோ என்ன அப்படின்னா, என்ன பிள்ளைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 மகளுடைய பேர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஆவியானவர் அப்படியே கண்ணை அப்படி திருப்புறாரு. இந்த பேருக்கு என்ன காரணமா இருக்கும் ஆண்டவரேன்னு. இந்த மலா அப்படின்ற மூத்த பெண்ணு, இந்த மலா அப்படி மக்களா அப்படின்னு சொல்லி தமிழ்ல, இது மலா அப்படின்றது இங்கிலீஷ்ல. இதுல என்ன அப்படின்னா, அந்த மூத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறான் என்னன்னா வீக்னஸ். என்ன பேரா? வீக்னஸ், பலவீனம். அந்த பிள்ளைய கூப்பிடுறான், ஏமா பலவீனம் சொல்லுங்கம்மா, ஏமா சந்தோஷம் அப்படின்னு. சந்தோஷம்னு ஒரு பேர் இருக்கும், ஒரு அக்கா தெரிஞ்சவங்க, சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதுன்ற மாதிரி சந்தோஷம்னு வாங்க. சரிங்களா? அது மாதிரி அம்மா பலவீனம். ஏன்னா அந்த குழந்தை எப்படி இருந்துச்சா, ரொம்ப வீக்கா இருந்துச்சா. எப்படி? உங்க பாவத்துக்கு நீங்க வீக்கா இருக்கிறீங்களா? மொபைல்ல ரீல்ஸை பாக்குறப்போ உங்களால கண்ட்ரோல் பண்ணி மூடி வைக்க முடியுதா? மொபைலை பார்க்காம உங்களால 10 நிமிஷம் உட்கார முடியுதா? அது ஒரு டியூமர் மாதிரி உங்க கையில ஒட்டிட்டு இருக்குல்ல, ஒரு குஷ்டரோகம் மாதிரி, இல்ல அது ஒரு கேன்சர் வியாதி மாதிரி கையில ஒட்டிட்டே இருக்கு பாருங்களேன். இருக்கா இல்லையா? உங்களால உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? கேன் யூ ஏபிள் டு டேம் யுவர் ஹார்ட்? ஒரு புல்ல, அதாவது ஒரு காலமாடு அடக்குற மாதிரி உன் இருதயத்தை ஒன்று அடக்க முடியுதா? ஒரு ரீல்ஸை பார்த்து வச்சிருவோன்னு நினைக்கிறப்போ, நான் ஆவிக்குரிய ரீல்ஸ் தாங்க பாக்குறேன், நான் பைபிள் சம்பந்தமான வசனம் தாங்க பாக்குறேன், நான் வந்து இசைக்கியா பிரான்சிஸை பாக்குறீங்க, நான் பெர்க்மன்ஸ் பாட்டை பாக்குறீங்க, எல்லாம் ஓகே. அந்த ரீல்ஸை போறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உலகத்துக்குள்ள என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். அந்த அரை மணி நேரம்ன்றதை கூட உன்னால கண்ட்ரோல் பண்ணுவோம். 5 நிமிஷத்துல பார்க்கணும்னு நினைப்போம், அரை மணி நேரம் ஆயிரும். எதுக்காக மொபைல் எடுத்தோம்? ஐயோ புருஷனை சாப்பிட்டா எப்ப வரீங்கன்னு கேட்கறதுக்காக போன் எடுக்க எடுத்தோம். ஆனா அதை மறந்துட்டு என்ன பண்றோம் நம்ம? ஆமா, வீட்டுக்குள்ள புருஷன் வந்ததுக்கு அப்புறமும் சாப்பிடுறீங்க, தண்ணி குடுக்குறீங்களான்னு கூட கேட்காம போன்ல மூழ்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியல, அப்படிலாம் நீங்க இல்ல, கர்த்தர் நல்லவர். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ மொபைல்ல மூழ்கி இருக்கிற நம்ம, அது ஒரு வீக்னஸ். சரிங்களா? சிறு பிள்ளைகள் வந்து ஒரு தவறான படங்களை பார்க்கிறது ஒரு வீக்னஸ். சோ அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குங்க. மத்தவங்க புரணி பேச முடியாம வாயை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க, அப்படியே வாய் அப்படியே இது இருக்கு. சோ அது ஒரு வீக்னஸ். சோ அதனால வந்து என்ன அப்படின்னா, கர்த்தரின் ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. கர்த்தர் மாத்துவார், நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ மூத்த பிள்ளை பேர் வந்து வீக்னஸா. அப்போ 2வது பிள்ளை பேர் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி பாக்குறேன், தேடி பாக்குறேன். அவ பேர் நோவால். நோவால் அவர் தமிழ் பேர், நோவா அப்படின்றது இங்கிலீஷ் பேர். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காருனா உட்காராது, சுத்திக்கிட்டே தெரியுமா, பாத்துக்கிட்டே என்ன அப்படின்னா மூமெண்ட். எங்க பிள்ளை தூங்கிருச்சா? ஓகே. சோ என்ன அப்படின்னா மூமெண்ட், எப்ப பாரு எப்ப பார்த்தாலும் வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எப்ப உங்க பிள்ளைக்கு எக்ஸூபரண்ட் எனர்ஜி, அதாவது கட்டுக்கடங்காத எனர்ஜி. எங்க அண்ணன் பிள்ளைங்க கூட பிள்ளை விளாண்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது 2 பிள்ளையும் சோர்ந்து போய் உட்காந்துருங்க. என் பிள்ளை கூட வாக்கா அக்கா, வாக்கா விளாட வாக்கா, அக்கா விளாட வாக்கா, அக்ஷயாக்கா உட்காந்துட்டீங்க, எந்திரிங்க அக்கா எந்திரிங்க. பார்த்தா என்னமா என்னால முடியல, மூச்சு வாங்குதுமா, அந்த 2 பிள்ளையும் உட்காந்துருங்க. அப்புறம் அப்படி ஒரு எனர்ஜி. அது என்னன்னா மூமெண்ட், மோஷன். இப்ப என்ன அப்படின்னா நகர்விலேயே இருக்கிறதா. இப்போ வீக்னஸ்ல இருக்கிற உங்களை இப்ப கிருபை என்ன பண்ணுது அப்படின்னா நகர்த்தி கொண்டு போகுது. மொத பிள்ளை பேர் வீக்னஸ், 2வது பிள்ளை நோவால் அப்படின்னு என்னது, நகர்வு, மூவ்மெண்ட், ரெஸ்ட்லெஸ்ஸா ஓடிக்கிட்டே இருக்கிறது. சோ இப்ப என்ன அப்படின்னா உங்களை ரெஸ்ட்ல உட்கார வச்சிருந்தாலும் உங்களை அப்படியே நகர்த்தி நகர்த்தி நகர்த்தி, சார் உட்கார்ந்தா சார் இருக்கேன், இங்க கியூல நிக்க அவசியம் இல்ல, நீங்க கியூல அமர்ந்திருந்து நானே தேவனாய கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்தா போதுங்க, உட்கார்ந்துரு அப்படின்னு. அப்ப என்னன்னா உட்கார்ந்து இருக்கீங்க, ஆனா நீங்க நடந்துட்டே இருக்கிறீங்க. எப்படி? இந்த எஸ்கலேட்டர்ல புதுசா உட்காந்துட்டா போதும் ஏறி, அந்த எஸ்கலேட்டர் உங்களை அப்படியே மேல என்ன பண்ணும், ஆனா நகர்றீங்க, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பூமி சுத்திட்டு இருக்கு, ஆனா நீங்க சுத்தாம உட்கார்ந்து இருக்கீங்களா, அது மாதிரி.
அப்போ நகர்ந்துகிட்டே இருக்கிறதா. அப்போ தேவனுடைய கிருபையின் வரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு லெவலுக்கு ப்ரொமோஷனுக்கு நகர்த்திக்கிட்டே போகும். ஆமென், நீங்க ஆமென், வீக்னஸா ஹalleluya. இருந்தாலும் நீங்க வீக்னஸ் ஒரு காரணமா வச்சு ஆண்டவர் உங்களை அதே இடத்துல உட்கார வைக்கிறவர் கிடையாது. உங்களை அடுத்த லெவலுக்கு என்ன பண்ண நகர்த்தி கொண்டு போறவர். ஆவிக்குரிய வளர்ச்சியில அடுத்த இடத்துல உங்களை நகர்த்தி கொண்டு போகிறவர். இது ஹalleluya. நோவாலுடைய 3வது பேர் என்ன அப்படின்னா, அவர் பேர் வந்து ஜோக்லா, ஹோக்லா, சோக்லா அப்படின்ற ஒரு எபிரேயர் வார்த்தையில இருந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டான்சிங் ஃபெஸ்டிவ் மூமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவருக்கு மகிழ்ச்சியா ஆடுறாளாம், விடுதலையா ஆராதிக்கிற ஆளாம். அப்போ அது நகர்வு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. 3வது லெவலுக்கு என்ன அப்படின்னா, நீங்க ஆடுகிற நபரா நீங்க எந்திரிச்சு நின்று ஆண்டவர் அல்லேலூயான்னு எனக்கு மூட்டு வலிய காரணமா சொல்லி உட்கார்ந்து அங்கீகரிக்காத ஒரு நபரா, நான் வயசாச்சா ஐய் பரவாயில்ல உட்காந்து ஆராதிங்கம்மான்னு சொன்னாலும், சார் என்னப்பா சொல்றீங்கன்னா வயசா நான் 33 வயசு பாட்டி கிடையாதுங்க, 33 வயசு குமாரத்தி, நான் யாரு குமாரத்தி, சியோன் குமாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அல்லேலூயான்னு சொல்லி ஆராதிக்கிற அந்த ஆவிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா டான்சிங் உங்களால உட்கார முடியாது, உங்களால நிக்க முடியாது, டான்சிங்ல ஆண்டவர் கொண்டு போவாரா. வீக்னஸ்ல இருந்து நகர்வு, நகர்வுல இருந்து என்னது டான்சிங். அடுத்து மில்கா. மில்கா அப்படின்றது யார் அப்படின்னா, மெலக் அப்படின்ற வார்த்தை எபிரேய வார்த்தை எடுத்துருக்காங்க. அதுக்கு பேரு த ராயல் ஒன். அப்படின்னா நான் ஒரு ராஜரீகமான, நான் ராஜாத்தி, நான் ராஜா அப்படிங்கிறது. அப்ப 4வது பெண்ணுக்கு பேர் வைக்கிறான், அவ பேர் ராஜாத்தியாம், குவீன் அப்படின்னு பேர் வைக்கிறான், ராணின்னு சொல்லி பேர் வைக்கிறான், ராணின்னு பேர் வைக்கிறான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனாய்டிங்ல வருவீங்க. இப்ப என்ன அப்படின்னா டான்ஸ் ஆடுறீங்களா, எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி தாவீது டான்ஸ் ஆடினானா, ஆடுகளுக்கு பின்னாடி பாட்டு பாடினானா, அவன் என்ன வானா ராஜாவானா. அப்போ டான்ஸ், அதுக்கப்புறம் பாட்டு, வொர்ஷிப், அதுக்கப்புறம் என்னது ராஜா. அவன் ராஜாவானதுக்கு அப்புறம் என்ன பண்ண, அவன் மனசு ஆடு மேய்க்கிறவனாகவே அவன் டான்ஸ் ஆடுறவனா இருந்தான் தாவீது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். கைகளை உரக்க தட்டி, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவன் கண்களை குருடாக்கி போட்டான், காதுகளை செவிடாக்கி போட்டான். சோ நம்மளுடைய காது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலியமா நம் காது என்ன பண்ணிருக்கு, விருத்த சேதனம் அடைந்ததா இருக்கிறது. நாம் பேசுவதை புரிந்து கொள்ளும்படியாய் பவுல் கண்ல இருந்த செதில் விழுந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தபடியினாலே என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஹalleluya. சோ 5வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசி அந்த பெண்ணுடைய பேரு திர்சா அப்படிங்கிறது நம்ம அர்த்தம் என்ன அப்படின்னா, பிளசன்ட்னஸ், டிலைட், ஃபேவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு அர்த்தமா. சோ அப்ப நம்ம யாரு, தேவனுக்குள்ளே பிரியமானவர்கள். இப்போ என்ன அப்படின்னா, வீக்னஸ்ல ஆரம்பிச்ச அந்த கேரக்டர் எதுல வந்து முடியுது, அவருக்கு பிரியமான பிள்ளையா என்ன பண்ணுது அப்படின்னா மாத்துது. இந்த நேரத்திலும் கூட உங்களுக்கு எந்த வீக்னஸா வேணா இருக்கலாம், உங்க பலகீனம், உங்க கால் வலியா இருக்கலாம், மூட்டு வலியா இருக்கலாம், குறுக்கு வலியா இருக்கலாம், இல்ல உங்களால நீங்களே சொன்னாலும் உங்க வாய் மத்தவங்களை பத்தி பேச என்ன சொல்றது, கண்ட்ரோல் பண்ண முடியாம மத்தவங்களை பத்தி பேசலாம். ஆனா கர்த்தரின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரப்போ என்ன அப்படின்னா, மத்தவங்களை பத்தி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்படியாய், உங்களுக்கு ஜெபம் பண்ணும்படியா அவங்க என்ன பண்ணுவோம், ஆவியானவர் தூண்டுவார். சோ படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல நம்ம எப்படி படிப்போம், மத்தவங்க முன்னாடி எப்படி நம்ம வந்து முன்னுக்கு வருவோம் அப்படின்னு ஒரு வேலை நீங்க இருக்கலாம். நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த மத்த மாணவர்களுக்கு முன்னாடி ஆண்டவரை ஏத்துக்கொண்ட நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு வித்தியாச கர்த்தர் என்ன பண்ணுவார், படிக்கிற இடத்துல உண்டு பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ஒரு பிள்ளையா நீங்க அமர்ந்திருக்கலாம். நீங்க உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் பேச முடியலங்க ஃப்ரீயா,
எனக்கு இங்கிலீஷ் வரலங்க, என் பெர்சன்டேஜ் மார்க் கம்மிங்க, என்னுடைய ரேங்க் கம்மி, என் மார்க்ல நான் அரியர் எடுத்துட்டேன் அப்படின்னு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்த நினைச்சிட்டா அதுக்கு எந்த தடையும் கிடையாது. படிப்பு ஒரு கருவி கிடையாது, உங்க அரியர்ஸ் ஒரு விஷயம் கிடையாது, இங்கிலீஷ் பேச முடியாம இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா மந்த மாவு உள்ள மோசையை அநேக ஜனங்களை விடுவித்து கொண்டு 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கின தேவன் உங்களுக்கு உண்டுங்க. சோ மோசேயின் மூலியமா 400 வருஷம் அடிமையா இருந்த அவர்களை விடுவித்து வழி நடத்த வைத்த தேவன் உங்களுக்கு உண்டு. சோ நீங்க உங்க படிப்பு உங்களுடைய தகுதி அவருக்கு ஒரு விஷயம் கிடையாது. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சம்பள உயர்வுக்காக நீங்க ஒரு வேலை ஏங்கி இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்கலாம். இந்த மெசேஜ் ஆவியானவருடைய அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டவர்களை அமர்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஐ வில் கிவ் யூ டபுள் டோர் பிளெஸிங். நான் இரண்டு ஒரு கதவு கிடையாது, டபுள் டோர் பிளெஸிங் கர்த்தர் கொடுக்க போறார். டபுள் டோர் பிளெஸிங். சார் நான் வந்து அமேசான்லயும் வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன், பிளிப்கார்ட்லயும் செலக்ட் ஆயிட்டேன், நான் அமேசான்லயும் செலக்ட் ஆயிட்டேன், கூகுள்லயும் செலக்ட் ஆயிட்டேன், எங்க போறதுன்னு தெரியல. எஸ், God gives you double door blessing. எஸ், இரண்டு கதவு டபுள் டோர் பிளெஸிங். எஸ், டபுள் டோர் பிளெஸிங். சிம்சோன் பற்றி ஒரு இடத்துல வருது, டபுள் டோர் பிளெஸிங். கர்த்தருக்கு சித்தமான வரதுல கர்த்தர் பயன்படுத்தின ஹீரோக்கள் இன்னைக்கு நான் பார்த்த டாக்டர்ஸ் ஆஃப் செலபியாத் அப்படிங்கிற மாதிரி கர்த்தருக்கு சித்தமான நீங்க அவருடைய திட்டத்துல யாரு, உங்கள் பங்கு என்னன்றதை தொடர்ந்து தியானிப்போம். அடுத்து என்ன அப்படின்னா, உங்க வியாதிகள்ல நம்ம 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வியாதி இருக்கு, சுகர் வியாதி இருக்கு, சக்கரை வியாதி இருக்கு, பிரஷர் இருக்கு, பிபி இருக்கு, குடும்பத்து சமாதானம் இல்ல, மாமியானால பிரச்சனையா இருக்கு, மருமகனால பிரச்சனையா இருக்குது, இல்ல பிள்ளைகளால பிரச்சனையா இருக்கு, அவங்களுக்கு கேரக்டர் மாறல, அவங்க தவறான கேரக்டர்ல அடிமையா இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்க பெற்றோர்களாக, மருமகளாக, மாமியாராக, இல்ல தகப்பனாக நீங்க அமர்ந்து இருக்கலாம். சோ கர்த்தர் சொல்றாரு, I speak the deliverance. உனக்கு நான் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நான் விடுதலை கொடுத்திருக்கிறேன். எஸ், விடுதலையின் ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன், விடுதலையின் ஆவியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். சோ கர்த்தரின் ஆவியை சொல்றாரு, உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. உங்க குடும்பத்துல ஷாலோம், சமாதானத்தை பேசுகிற தேவன். அவர் நாமம் யெகோவா ஷாலோம். ஷாலோம்னா என்னதுன்னா சமாதானம், சமாதானத்தை கொடுக்கிற தேவன். ஒருவனுக்கு சமாதானம் எப்போ இருக்குங்க, உடம்புல வியாதி இல்லைங்க, பர்ஸ்ல பணம் இருக்குங்க, கிச்சன்ல எல்லா கிராசரி ஐட்டமும் இருக்குங்க, அடுத்த வேலைக்கு என்ன கவலை இல்லைங்க அப்படின்ற இருக்கிற இடத்துல பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, சமாதானம் இருக்கும். அப்ப சமாதானம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள அநேக 64 ஆசீர்வாதங்கள் உள்ள அமைஞ்சிருக்குங்க. அப்ப அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு என் சமாதானத்தையே கொடுக்கிறேன்னு யார் சொல்லியிருக்கிறார்? நான் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன்னு அருள்நாதர் இயேசு நம் தகப்பன் சொல்லியிருக்கிறார். அப்ப சமாதானம் உங்க வீட்டுல இருக்கும், உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், உங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை ஒருவரும் என்ன பண்ண முடியாது, பிடுங்கி போட முடியாது. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரே முறை கடைசியா நான் அந்த முடிவா நம்ம அந்த ஒரு பல்லவியை பாடலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். வாய் திறந்து, யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். More than enough. என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆமென் ஆமென். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற
எங்க நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. எஸ் ஃபாதர், தேங்க்யூ ஃபார் த டெலிவரன்ஸ், தேங்க்யூ ஃபார் த டெலிவரன்ஸ் ஃபாதர். நீர் கொடுத்த ஆண்டவரே வார்த்தையை அனுப்பி அவர் சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எஸ், பைபிள் சேஸ் அவர் வார்த்தையை அனுப்பி அவர் உங்களுக்கு குணத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். எஸ், உங்களுக்கு சுகத்தை, பரிபூர்ண சுகத்தை அவர் கட்டளை வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்குகிற தேவன். ஹalleluya. அப்பா அந்த வார்த்தையை கொடுத்து அநேகருடைய ஆண்டவரே சுகத்திற்கு காரணமாயிருந்த யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சொன்ன ஆண்டவரே, நீ சொன்ன அப்பா ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். எஸ், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எஸ் ஃபாதர், நீ அப்படியா எங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே கொண்டு நீங்கள் தேற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை ஜீவனாய் உள்ளதா இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. அந்த வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சரியான பாதையிலே வழுவாதபடி எங்களை காக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களே அப்பா நீர் ஆண்டவரே தேவன் உற்று பார்த்து கொண்டிருக்கிற. எஸ் ஃபாதர், அப்பா உங்கள் கண்கள் ஆண்டவரே அவர் பதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தையை கொண்டு அப்பா நீர் டெலிவரன்ஸ் கொடுத்ததுக்காக நன்றி, குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்ததுக்காக நன்றி, உடல்ல அப்பா ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. தங்கள் வாழ்க்கையில ஒரு ப்ராஸ்பரிட்டிய, ஒரு செழிப்பை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு வேலையை கொடுத்ததற்காக, நல்ல வேலையை அப்பா ஆண்டவரே, வருத்தமற்ற ஆண்டவரே வேலையை கொடுத்ததற்காய், வேர்வையற்ற வேலையை, பழுவற்ற வேலையை நீர் கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அநேக தாய்மாரை நீர் ஆசீர்வதித்ததற்காய் அப்பா, அநேக தாய்மார்களை அப்பா, அநேக தகப்பன்மார்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஏராளமாய் தாராளமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அப்பா தங்களை இணைக்கும்படியாய், கைகளை விரிக்கும்படியாய் அப்பா எல்லா தரித்திர புத்திரை இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஃபாதர், செழிப்பை பேசுகிறோம். தங்கள் வாழ்க்கையிலே முன்னேற விடாதபடிக்கு விதையை சேர்த்து புசிக்கிற அந்த தரித்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறோம் ஃபாதர். எஸ், ராஜ்யத்திற்கு கைகளை விரிக்கும்படியாய், இணைக்கும்படியாய், தன் ஜபத்தினாலும் தன்னுடைய ஒவ்வொரு பணத்தினாலும் கர்த்தரை கனப்படுத்தின பிள்ளையாய் மாற்றி அருளுகிறார் அப்பா. ஆண்டவரே உமது ராஜ்யத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.